சொல்லியிருக்கு, போராடுகிறவன் யாவருக்கும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். நல்லா பாடுறவங்களுக்கு நீங்கள் ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. தொண்டெல்லாம் போயிடும்ன்றது நம்ம தொண்டை நல்லா காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடுறவங்க சொல்லுவாங்க, இது அங்கே இந்த டயட்டை சாப்பிடணும், அந்த டயட்டை சாப்பிடணும். அப்போ தே ஹேவ் திஸ் செல்ஃப் கண்ட்ரோல். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெற்றும்படியாக ஓடிக்கொண்டிருக்காங்க, நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். ஸோ வி ஷுட் ஹேவ் திஸ் செல்ஃப் கண்ட்ரோல். மணி ஜாஸ்தி வரும்போது யூ ஷுட் நோ somewhere if something should if it is going wrong we should be careful. ஆண்டவர் பார்த்துருக்காருப்பா, ஏசப்பா வேணாப்பா. ஒருவேளை நீ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடலாம், யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். நீ ரொம்ப அழகாக இருக்கலாம், யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். யூ ஷுட் ஹாவ் சம் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். அப்படியே ஊழியத்தில் வளர 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 பெருமை வரக்கூடாது. ஆண்டவர் சின்ன இதுலேருந்து நான் தூக்கிட்டு வந்திருப்பார். யூ கேனாட் ஷோ ஆல் திஸ் நான்சென்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட். ஒரு மனுஷனை குப்பையிலேருந்து உயர்த்துறதுக்கும் கர்த்தருக்கு தெரியும், அப்படியே குப்பையில் தளர்றதுக்கும் ஆண்டவருக்கு தெரியும். ஸோ வி ஹாவ் டு ஃபியர். ஐயோ என்னை நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்துட்டாரே அப்படின்ற ஒரு பயம் ஒரு மனுஷனுக்குள்ளாக ஒரு மனுஷிக்குள்ளாக இருக்கும் பொழுது தே வில் நாட் மிஸ்யூஸ், தே வில் ஹாவ் தட் செல்ஃப் கண்ட்ரோல். எல்லாரும் ஓடுறாங்க, தங்களுடைய கெரியருக்காக அவங்க செல்ஃப் கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க கெரியருக்காக வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நித்திய ஜீவனை அடைய போகிறோமே, ஹவு மச் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல் வி ஷுட் ஹாவ். உலக பிரகாரமான மாம்சத்தின் இச்சைகளிலிருந்து நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். உலகத்தின் ஆசைகள் இதெல்லாமே நம்மள என்ன பண்ணிட்டோம், இஃப் வி டோன்ட் ஹாவ் செல்ஃப் கண்ட்ரோல், ஒரு லிமிட் நம்ம பார்டர் லைன் போடலன்னா இட் வில் புஷ் அஸ் டவுன். அந்த ஓட்டத்தில் ஓடாதபடிக்கு நம்மை அது தடுத்து நிறுத்திடும். அதெல்லாம் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். அதெல்லாம் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன். why am I running, why are you doing ministry, I don't know. என்ன பண்ணிட்டு இருக்க, I don't know. எதுக்காக இப்படி பண்ற, I don't know. அப்படி நிச்சயம் இல்லாதவனாக ஓடாதப்பா. பவுல் சொல்ற, நிச்சயம் இல்லாதவனாக நீ ஓடாத மக, நிச்சயம் உள்ளவனாக ஓடு. why are you running, you should always know. உனக்கு 10 கார் நாளைக்கு வரலாம், உனக்கு 10 பேர் வீடு கட்டி கொடுக்கலாம், 10 பேர் உனக்கு என்னென்ன பண்ணித்தரலாம், பட் யூ ஷுட் ஹாவ் த பேசிக் இது. பாருங்க, அன்னைக்கு ஏசப்பா அந்த சீஷர்கள் உட்காந்து பேச, நீங்கள் நான் யாருன்னு நினைக்கிறீங்கப்பான்ட்டு எல்லார்ட்டும் கேட்கும்போது பவுல் சொல்கிறாரு, பேதுரு சொல்கிறாரு, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. 6ஆம் அதிகாரம் யோவானில் பார்க்கும்போது எல்லாரும் போயிட்டாங்க, நீங்களும் போகிறீங்களாப்பானா அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே நித்திய ஜீவனை நாங்கள் போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவன் நீங்கள் தானே தரேன்னு சொன்னீங்க, அதனால தானே உங்கள் பின்னாடி இருக்கிறோம். அப்போது we should have that. நிச்சயம் இல்லாத ஓடக்கூடாது. you may get any amount of blessing in your life. நாளைக்கு உனக்கு ஒருத்தர் 10 கோடி கொடுக்கலாம், 20 கோடி தரலாம், இல்லை ஆடிக்கார் கொடுக்கலாம், என்னன்னா இருக்கட்டும். you may be blessed with so many other things, but unless and until you know why are you running in the ministry, எதுக்காக ஓடிட்டுருக்குற, ஏன் உன் ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனா பண்ணாரு, உன்னை குறித்து என்ன தரிசனத்தை வச்சாரு, உன்னை குறித்து என்ன நோக்கத்தை வச்சாரு. These worldly things should never blind your eyes. So run to win.